ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி நாம் ஆதிரத்தினங்கள் தான் பெற்ற அனுபவத்தினை பார்த்து கொண்டு வருகின்றோம். யார் கூட? பிரம்மா பாபா, சிவ பாபா, அம்மாவுடன் தான் பெற்ற அந்த அலௌகிக அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் கர்நாடகாவிலிருந்து பீதர் பிரம்மகுமாரி சந்தோஷ் சகோதரிஜி எழுதுகின்றார். பாருங்கள், இந்த சங்கமுகத்துல பெண்ணினுடைய வாழ்க்கை அதாவது ஊஞ்சல் போல சில நேரம் ஒரு புறமாக, பெண்ணுடைய வாழ்க்கை சில சமயத்துல மற்றொரு புறமாக இருக்கிறது. எனக்கு இனிய உயிர் தானம் அளித்த அம்மா என்னுடைய வாழ்க்கையை அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு கொண்டு சேர்த்து விட்டார். எந்த கரை? கலியுக கரையிலிருந்து சங்கமுகத்தினுடைய கரைக்கு கொண்டு சேர்த்து விட்டார் அப்படின்னு ஆரம்பிக்கின்றார். அதனுடைய ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. அதாவது லௌகீக அந்த உலகிலுடைய அந்த பிறவிலேயே உலகத்தை பரிபாலிக்கக்கூடிய இறைவனுடைய கருணையினால் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது அப்படின்னு சொல்கின்றார். இது ஒரு அழகான அனுபவம். 1965 ஆண்டு 31 மே மாதம் நடந்த விஷயம் இது. அந்த சமயத்துல என்னுடைய லௌகிக தாய், என்னுடைய லௌகிக தந்தை, அதாவது தாதி கமல் சுந்தரி ஆகியோர் என்னுடைய கையை இனிமையான மம்மா, இனிமையான பாப் தாதாவுடைய கரங்களுக்குள் ஒப்படைத்து விட்டு இன்று முதல் இந்த குழந்தை உங்களுடையது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த சமயத்துல உலகம் அறியா என்னுடைய 15 வயதில் அந்த வார்த்தை எனக்கு புரியாத புதிராக இருந்தது. அதாவது என்னுடைய நன்மையை விரும்புவோர் எனக்காக என்னென்ன செய்கின்றனர் என்பதே என்னுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டிருந்தது அந்த சமயத்துல. அப்போ 1950 ஆண்டு மே 31 பூனாவில் நான் பிறந்தேன். மிக சரியாக 10 வருடங்களுக்கு பிறகு முதன்முறையாக லௌகிக தாய் தந்தையுடன் சேவா நிலையத்திற்கு செல்வதற்கான அந்த சுப தினம் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதுவும் 31 மே மாதம் 1960 ஆண்டு நினைவு தினமாக இருந்தது. அதாவது 3வது ஜென்மத்திற்குள் பிரவேசமாவதற்கான நேரம் 31 மே 1965 ஆக இருந்தது. அப்பொழுது காலை சிற்றுண்டி மம்மாவுடன், பகல் உணவு சாகார மம்மா பாபாவுடன், மாலை வேளையில பிக்னிக், இது போல இரவு உணவு அலௌகிக தாய் தந்தை மிக தூண்டுதலாக இருக்கும். அப்போ தீதி கமல் சுந்தரஜியுடன் நாங்கள் செய்தோம் இந்த அனுபவத்தினை. உணவிற்கு பிறகு பாப் தாதா சொன்னார். அதாவது என்ன சொன்னார்? பொம்மலாட்ட பொம்மையான சந்தோஷ், நீ மிக குறிப்பாக அம்மாவுடைய மகளை போல் தெரிகின்றாய். அதாவது லௌகீக தாயுடன் முற்றிலுமாக சேருவதில்லையே. என்னுடைய உள்ளம் நன்றியுடன் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது அந்த சமயத்துல. அப்போ இரவு வகுப்பிற்கு பிறகு ஓய்வு அறைக்கு செல்வதற்கு முன்பு என்னுடைய கையை தன்னுடைய கைகளில் வைத்துக் கொண்டு இனிய மம்மா மதுரமான மகா வாக்கியத்தை உச்சரித்தார். நீ என்ன செய்திருக்கிறாயோ அதனை புரிந்து கொண்டு செய்திருக்கிறாய். அதாவது
பாபாவிடம் உன்னை ஒப்படைத்திருக்கின்றாய். சேர்ந்து வாழ்வதற்கு உறுதிமொழி எடுத்திருக்கின்றாய். புரிந்து கொண்டு செய்திருக்கிறாய் அல்லவா? அப்படின்னு கேட்டார் மம்மா அவர்கள். அப்ப நான் மம்மாவிற்கு பதிலளித்தேன். ஆம் மம்மா. அப்படி என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த மிளகாய் மூட்டை மூட்டையாக சாப்பிட வேண்டியிருக்கும். உனக்கு சாப்பிட முடியுமா மிளகாய? ஆம் மம்மா. சரி மம்மா. அதுக்கு மம்மா சொன்னார் பிறகு. குடம் குடமாக தண்ணீர் குடுக்க வேண்டியது இருக்கும். குடிப்பாயா? மிளகாய் சாப்பிட்ட பிறகு? சரி மம்மா. பிறகு பின்னாலேயே தாதி ஜமுனா வந்து கொண்டிருந்தார். ஜமுனா தாதி. அதாவது மிக தீவிர குளிர்ச்சி நிரம்பிய, ஆனால் பிரகாசம், சக்தி நிரம்பிய மம்மாவுடைய அறைக்குள்ள தாதி ஜமுனாஜி கேட்டார். ஒவ்வொரு விஷயத்திற்கு சரி, சரி என சொல்லிவிட்டாய். அதனுடைய அர்த்தத்தை நீ தெரிந்திருக்கிறாயா? அப்படின்று ஜமுனா தாதி என்னிடம் சொன்னார். அப்ப நான் சொன்னேன் அவரிடம், இல்லை. ஆஹா! அப்படி என்றால் நாளை அறைக்கு வா. உனக்கு அதனுடைய அர்த்தத்தை புரிய வைக்கிறேன் அப்படின்று சொன்னார். அதற்கு முன்பாகவே பாப் தாதா அமிர்த வேலையினுடைய அந்த மதுரமான மகா வாக்கியத்தில் அதனுடைய அர்த்தத்தை புரிய வைத்தார். அது என்ன மிளகாய்? அது என்ன குடம் குடமாய் தண்ணீர் குடிப்பது அப்படின்று. எவ்வளவு ஆன்மீக ஈர்ப்பு நிறைந்த சூழ்நிலையாக இருந்தது. அதில் கஷ்டமான விஷயம் என எந்த விஷயம் இருக்கவில்லை. அப்போ அன்பான அம்மா அவர்கள் உச்சரித்த அந்த அணிவித்த கவசத்தை இன்று வரை நான் அணிந்திருக்கின்றேன். அந்த கவசம் எப்படி தெரியுமா இருந்தது? புதியதாகவே இருக்கிறது. அதாவது எழுத எழுத பல இனிமையான நினைவுகள் அந்த மனதினுடைய அடித்தளத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கின்றது. எந்த விஷயத்தை எழுதலாம், எந்த விஷயத்தை எழுத வேண்டாம் அப்படி என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது மம்மாவின் சொல்லும் செயலும் நிச்சயிக்கப்பட்டதாக இருந்தது. அதாவது ஒவ்வொரு ஸ்தூலமாக காரியம் இருந்தாலும் சரி, சூட்சும காரியம் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ, அதாவது முழுமையுடன், நிறைந்த மனதுடன் செய்யுங்கள். அதுதான். அதாவது சப்பாத்தி, ரொட்டி கூட சந்திரன் போல வட்டமாக இருக்க வேண்டும். அந்த வட்டமான ரொட்டியில் சிவப்பு ஜோதியினுடைய நினைவு சேர்ந்து அது ஏற்படுத்த வேண்டும். அப்ப சாப்பிடுபவர்களும் சக்திசாலியாக இருக்க வேண்டும் அப்படின்று எங்களுக்கு அறிவுரை சொன்னார் அம்மா அவர்கள். உங்களுக்கு இன்னொரு அழகான அனுபவத்தினை சொல்லப் போகின்றேன். கடைசி ஒரு சுருக்கமாக. ஒரு நாள் மாலை அதாவது 6:30 மணிக்கு நான் துணிகளை தேய்ப்பதற்காக மிகவும் முயற்சி செய்து கொண்டு இருந்தேன். சிறு கைகளினால் பெரிய ஐரன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு அப்போ நானாகவே சேலையை தேய்த்துக் கொண்டிருந்தேன். ஐரன் பண்றதுக்கு. அப்போ அம்மா அவர்கள் பரிசாவாக எனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார். எப்பொழுதிலிருந்து எனது வெற்றி மற்றும் தோல்வியான முயற்சியை கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தார் என்பது எனக்கு அதுவரை தெரியவில்லை. அப்போ திடீரென என்னை ஒரு பக்கம் விலகிக் கொள்ளுமாறு கூறிவிட்டு, தானே சேலையை தேய்த்து காட்ட ஆரம்பித்தார் அம்மா அவர்கள். அப்போ நான் ஆனந்தத்தில் எல்லையில்லாத நிலையில, நான் இப்பொழுது கற்றுக்கொண்டு விட்டேன். எப்படி அயர்ன் செய்ய வேண்டும் அப்படி என்பதை. மற்றதை நான் செய்து கொள்வேன் என கூறுவதற்கு கூட மறந்து போய் நின்றேன். அப்போ அம்மா எனக்கு வஸ்திரம் மட்டும் தரவில்லை. அதற்கு பதிலாக மாயாவுடைய அடியிலிருந்து விடுதலையாகி இருப்பதற்காக புல்லட் ப்ரூஃப் கவசத்தையும் அணிவித்து விட்டார் எனக்கு. அந்த புல்லட் ப்ரூஃப் கவசத்தை அணிவித்து ஒரு அழகான என்னுடைய உள்ளம் பாடுகிறது. அந்த பாடலை நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் இப்பொழுது. அந்த புல்லட் ப்ரூஃப் கவசத்தை அழகான ஒரு உள்ளம் எப்படி பாடும்னு ஒரு அழகான பாடல பார்க்கலாம். "ஏ வள்ளலே" ஆச்சரியத்துடன், "ஏ வள்ளலே, ஏ மாதாவே, வாழ்ந்தாலும் உங்கள் மடியில், இறந்தாலும் உங்கள் மடியில். வாழ்ந்தாலும் உங்கள் மடியில், இறந்தாலும் உங்கள் மடியில்.
வந்திருக்கிறோம் தங்கள் இடம் நோக்கி. வந்திருக்கிறோம் தங்கள் இடம் நோக்கி. தவறுகளும் வெப்பம் நீங்கி போகுமே. தவறுகளும் வெப்பமும் நீங்கி போகுமே. உந்தன் குளிர் நிழலிலே. உந்தன் குளிர் நிழலிலே. வந்திருக்கிறோம் தாயே, வந்திருக்கிறோம் தாயே. பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பா வைத்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய சக்திசாலியான கரங்களுக்குள். நான் வந்துவிட்டேன், நான் வந்துவிட்டேன், நான் வந்துவிட்டேன். தாயே, சக்திசாலியான தங்கள் உங்கள் அரவணைப்பில் நானம்மா. தாயே, சக்திசாலியான தங்கள் அரவணைப்பில் நானம்மா அப்படின்ற அழகாக இவ்வளவு நேரமாக சுருக்கமாக கர்நாடகாவில் இருந்து பீதர் பிரம்மகுமாரி சந்தோஷ் சகோதரி அவர்கள் அழகாக தாயே ஓ தாயே நீதான் உலகத்தினுடைய குளிர் நிழல் அப்படின்ற அம்மாவுடைய அனுபவத்தினை சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நமக்கு அழகாக இவ்வளவு நேரமாக இந்த பாக்கிய விதாத மூலமாக நம்மிடம் புரிய வைத்தார். பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு அழகான அனுபவத்தினை பற்றி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி நாம் ஆதிரத்தினங்கள் தான் பெற்ற அனுபவத்தினை பார்த்து கொண்டு வருகின்றோம். யார் கூட? பிரம்மா பாபா, சிவ பாபா, அம்மாவுடன் தான் பெற்ற அந்த அலௌகிக அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் கர்நாடகாவிலிருந்து பீதர் பிரம்மகுமாரி சந்தோஷ் சகோதரிஜி எழுதுகின்றார். பாருங்கள், இந்த சங்கமுகத்துல பெண்ணினுடைய வாழ்க்கை அதாவது ஊஞ்சல் போல சில நேரம் ஒரு புறமாக, பெண்ணுடைய வாழ்க்கை சில சமயத்துல மற்றொரு புறமாக இருக்கிறது. எனக்கு இனிய உயிர் தானம் அளித்த அம்மா என்னுடைய வாழ்க்கையை அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு கொண்டு சேர்த்து விட்டார். எந்த கரை? கலியுக கரையிலிருந்து சங்கமுகத்தினுடைய கரைக்கு கொண்டு சேர்த்து விட்டார் அப்படின்னு ஆரம்பிக்கின்றார். அதனுடைய ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. அதாவது லௌகீக அந்த உலகிலுடைய அந்த பிறவிலேயே உலகத்தை பரிபாலிக்கக்கூடிய இறைவனுடைய கருணையினால் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது அப்படின்னு